நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வழக்கமாக முதல்வரோ துணை முதல்வரோ அமைச்சர்களோ வந்தால் அதிகாரிகள் எழுந்து நிற்பர். அதுதான் நம்முடைய மரபு, அதுதான் புரோட்டோகால். ஆனால் இந்த வேட்புமனு என்று வரும்பொழுது இதில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உறுதி செய்யறதுக்காக அது பிரதமராக இருந்தாலும் சரி, நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, பெரிய கட்சி சிறிய கட்சி, அந்த வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் எவருக்கும் எழுந்து நிற்க மாட்டார்கள். என்றால் இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கிறது என்று எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும். அப்படிங்கிறதுனால எல்லோரையும் சமமாக பாவிப்பர். நம்முடைய ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்போ நம்ம பார்க்குறோம் முதலமைச்சரும் கூட கொளத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்த மாத்திரத்திலேயே தன்னுடைய பிரச்சார பயணத்தை அவர் திறந்த ஈப்பில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அதுபோலவே துணை முதலமைச்சரும் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரா? முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வேட்பு மனுவை தாக்கல் செய்த கையோடு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போதே பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று திமுக நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்திட்டவாறு அவர்களுடைய வரவேற்பை ஏற்ற பின் தான் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யவே வந்திருந்தார். இப்போது அவர் தேர்தல் விதிமுறைகள் படி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அந்த வேட்பு மனுக்கான உறுதிமொழியை ஏற்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். திமுகவின் மத்திய சென்னை எம்பி உள்ளிட்ட முக்கியமான சில நிர்வாகிகள் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது உடன் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையின் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். கடந்த 30ஆம் தேதி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார். சென்னையை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பிறகு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியும் முக்கியமான விஐபி அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதி. முதலமைச்சர் துணை முதலமைச்சர் களமிறங்கக்கூடிய தொகுதி அப்படிங்கறதுனால பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த தொகுதி ஒரு விஐபி அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. கடந்த முறை 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுகவில் இளைஞரணி செயலாளராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக சட்டசபைக்குள் சென்றது. சட்டசபைக்குள் செல்வதற்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிதான். திமுகவின் பாரம்பரிய தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது ஒரு அரசியல் வட்டாரத்திலையும் முக்கியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. இதே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள், தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். அவர்களும் அடுத்தடுத்து தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். எனவே இந்த தொகுதியில துணை முதலமைச்சருக்கு எதிராக போட்டி போடுறவர் யார்? கடந்த முறை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிட்ட ஆதிராஜாராம் இங்க போட்டியிடுறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். முக்கியமான வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் ரமேஷ்? நீங்க குறிப்பிட்டது மாதிரியே கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சரை எதிர்த்து கடந்த முறை களமிறங்கிய ஆதி ராஜாராம் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து இந்த முறை சேப்பாக்கம் தொகுதியில களமிறங்குகிறார். கடந்த முறை துணை முதலமைச்சரை எதிர்த்து பாமக வேட்பாளர் களமிறங்கியிருந்தார். அவர் 23,000 வாக்கு பெற்றிருந்ததை பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 20,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் அப்படிங்கறதே நம்ம இங்க முக்கியமா குறிப்பிட வேண்டிய இருக்கிறது. இந்த முறை நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆயிஷா பேகம் களமிறங்குகிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் செல்வம் களமிறங்குகிறார். செல்வம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்த நிலையில தவைக்கா சார்பில் செல்வத்துக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனவே இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி அப்படிங்கிறதும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து இன்றைய தினம் முழுவதுமே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில தான் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். நாளைய தினமும் சென்னையில் தான் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு விட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தனது பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திப்பார். அப்போது அவர் சில விஷயங்களை குறிப்பிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இது ஒரு ஸ்டார் தொகுதியாகவே பல கட்டங்களில் இருந்து வரதை பார்க்கின்றோம். இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் ஏற்கனவே முந்தைய சட்டமன்றத்திலையும் முதன்முறையாக களமிறங்கினார், வேட்பாளர் ஆனார், வெற்றியும் பெற்றார் திரு உதயநிதி ஸ்டாலின்.
என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பாக மறைந்த திரு ஜே அன்பழகன் அவர்கள் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்து வந்திருக்கிறார். இந்த டீலிமிட்டேஷனுக்கு முன்பாக இந்த தொகுதியுடைய முந்தைய வடிவத்தில் திரு மு கருணாநிதி அவர்கள், மறைந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் கூட இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக பல விஐபிக்கள் இருந்த தொகுதியாக இந்த தொகுதி இருந்திருக்கிறது. மீண்டும் களம் காண்கிறார் இதே தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.